ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மே 3 நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சார் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஹலோ டீம் மெம்பர்ஸ், பேட்ச் 1B மெம்பர்ஸ் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி டுடே அண்ட் இட்ஸ் லிஸ்ட் ஆல்சோ அப்டேட்டட் ஆன் எஸ்டர்டே போஸ்டர் த சேம் பேஜ் லிங்க் பேட்ச் 1A பை SBO admin team. அதாவது குழு உறுப்பினர்களுக்கு வணக்கம். பேட்ச் 1B உறுப்பினர்களோட அந்த பணமானது இன்னைக்கு வெற்றிகரமாக ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று கொடுத்த அதே லிங்க்கில் இந்த பேட்ச் 1Bயோட அந்த லிஸ்ட்டையும் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி உள்ளுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, பேட்ச் 1Bயில் யார் யாருக்கெல்லாம் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். போய் உங்களுக்கு தேவைன்னா போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு நம்ம SBO நிர்வாக குழுவிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை தொடர்ந்து வந்த ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, 3 இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மே 1 வரைக்கும் பிரிண்ட் அவுட்டில் சிக்னேச்சர் போட்டு sbotvm@gmail.comக்கு மெயில் அனுப்பின அந்த 228 நபர்களில் ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயில்ஸும் அப்டேட் செஞ்சவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 113 தான். இந்த 113 பேருக்கும் பேட்ச் 1Aல பேமெண்ட் வழங்கப்பட்டுருச்சு. அப்டேட் செய்யாதவங்களுக்கும் அவங்களுக்குள்ளதை எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பேட்ச் 1B அப்படின்னு நேற்றே அவங்களுக்கு SBO பேமெண்ட் போட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நோட்டீஸ் போர்டு லிங்க் மூலயமா அது நம்மளுக்கு ஷோவும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். அதில் அவங்களுடைய நேம் லிஸ்ட் இருக்கும். அடுத்த பேட்சுக்கான ரீஃபண்ட் அப்ளை அக்ரிமெண்ட் ஃபார்ம் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அனுப்பப்படும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் இருக்கிறத சரியாக ஃபில் பண்ணி சிக்னேச்சர் போட்டு சீக்கிரமாக மெயில் அனுப்புங்க. அதையும் லிங்க் மூலயமா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் சார் ஷோ பண்ணுவாங்க. பேட்ச் 1ல் உள்ளவங்க சீக்கிரமாக மெயில் அனுப்புங்க. இன்னும் பேட்ச் 1 முடியல அப்படிங்கிற காரணத்தினால பின்வரக்கூடிய பேட்சுக்கு பேமெண்ட் வழங்குறது ரொம்பவுமே தாமதமாகுது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் இப்போ கமாண்டர்கள் கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய இஷ்யூஸை சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க மட்டும்தான் கமாண்டர்களை தொடர்பு கொள்ளணும். தேவையில்லாமல் மற்றவங்க அவங்களுக்கு மெசேஜ் செஞ்சு அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு ரொம்பவுமே கண்டிப்பாக சார் சொல்லியிருக்காங்க. 3வது இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, SBOலேருந்து கால் செஞ்சு யாருக்கிட்டேயுமே OTP சொல்லுங்கள், பாஸ்வேர்ட் சொல்லுங்கள் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நோட்டீஸ் போர்டில் மட்டும்தான் சார் சொல்லுவாங்க. நோட்டீஸ் போர்டு ஃபாலோ செய்யாதவங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இனிமேலாவது நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு கற்றுக்கங்க. குரூப்பில் தேவையில்லாமல் பேசுகிறது, தேவையில்லாததை ஷேர் செய்கிறது, மிஸ்பிஹேவ் செய்கிறது, வார்த்தைகளில் தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதை செய்கிறவங்களுடைய யூசர் நேம், மொபைலோட IP அட்ரஸ் மூலயமா யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க மேலே கண்டிப்பாக தக்க தண்டனை எடுக்கப்படும் அப்படின்னு சார் ரொம்பவுமே ஷுவராக சொல்லியிருக்காங்க. ஸோ இது செய்யாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கள். யாரும் இந்த மாதிரி தேவையில்லாத செயலில் ஈடுபட வேண்டாம். குரூப்பில் இப்படி யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்காக குரல் கொடுக்க கற்றுக்கங்க. நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி போகாதீங்க. வரக்கூடிய SBOவில் இதற்கு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய SBOவில் லிஸ்ட் எடுத்து இந்தந்த நபர்கள் இந்தந்த குரூப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சில அனுமதி கூட வழங்கப்படும். இதனால் தேவையில்லாத நபர்கள் யாருமே குரூப்புக்குள்ளே வரவே வாய்ப்பே இல்லை. தேவையில்லாமல் பேசுகிறத முற்றிலுமாக விட்டுடுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க.
இதுதான் மே 3 அன்னைக்கு சார் சொன்ன ஆடியோவோடைய டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இன்னும் நிறைய விஷயங்கள் சார் அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் போர்ட் போய் சாரோட ஆடியோவை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you so much to all.